ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு சூப்பராக அமையும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சம்பவம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு, அதாவது மிட் நைட் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுறாங்க. அதாவது இன்றைக்கி விஜய் பார்வதி பயங்கரமான தரமான சம்பவத்தை நேற்று பண்ணதுனால அதில் வந்துட்டு நம்ம சுபிக்ஷா வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் டீலிங் போகிறாங்க. என்னென்னா சூப்பர் டீலக்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து அந்த பக்கம் இருக்கிற, அதாவது இந்த டீமில் இருக்கிற பிக் பாஸ் டீமில் இருக்க ஒருத்தருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாம், சரிங்களா? அதனால் வந்துட்டு இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட 10 காயின் இருக்குது, நாளைக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, நான் சப்போஸ் வின் பண்ணிட்டேன்னா நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சரியான ஒரு டீலிங்கு, எதிர்பார்க்காத ஒரு டீலிங்கு. அதே மாதிரி சுபிக்ஷா இப்போ வர வர ரொம்ப மெச்சூரிட்டியாக கேமை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க முந்தானத்து நைட்டு. காலையில் அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு வெளியே வருவோன்னு, இல்லை அவங்க சாங் போட மாட்டாங்க அப்படின்னா நம்ம வெளியே போயிட்டாவே சாங் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தார் பிக் பாஸ். அதை ட்ரை பண்ணணும். காலையில் கரெக்டாக வாட்சு கீச்சு எதுவும் கிடையாது, 7:15 ஷார்ப்பாக எந்திரிச்சு வெளியே போனாங்க. இவர்கிட்ட முதல் ரம்யா கிட்ட சொன்னாங்க, ரம்யா எந்திரிக்கல. அப்புறம் நம்ம திவாகர்கிட்ட சொன்னாங்க, திவாகர் அப்படியே வந்தார் வெளியே, பாட்டை போட்டாங்க, ஒரே செம்ம மேட்ரு. அவ்வளோதான், எழுப்பி விட்டார. அதை வந்து கரெக்டாக இன்றைக்கி சீக்கிரமாக எந்திரிக்குன்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஆனால் அதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. பட் அங்கே நடந்துச்சு. இதே மாதிரி இதை என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் க்ரெயினை யூஸ் பண்ணி காலையில் விடிய காத்தால் 4 மணிக்கு எந்திரிச்சா பாட்டு, நீங்கள் எந்திரிச்சா பாட்டு போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி பண்ணிட்டு பாட்டு போட வச்சுட்டு இவங்க போய் தூங்கினா எப்படி இருக்கும்? ரணகல பூமி மாதிரி மாறிடும். இந்த மாதிரி டெக்னிக்காக ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எல்லோரும் ஒத்துழைக்கணும். அதுதான் இங்கே ஒரு பெரிய குறையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் வெர்சஸ் பிக் பாஸ் ஹவுஸ் அது வந்து கான்செப்ட் பிடிக்கல, போன வாட்டி மாதிரியே இருக்குது. அதனால் தயவு செஞ்சு மிங்கிள் பண்ணி எல்லாரையும் ஒன்றா விளையாட விடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரியும் கருத்து தெரிவிக்கிறாங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதேமாதிரி சுபிக்ஷாவோட ஆட்டம் ப்ளஸ் விஜய் பார்வதியோட வெறி ஆட்டம், இது எப்படி பார்க்குறீங்க? இவங்க 2 பேரில் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.